நான் ஒன்றும் ப்ரொஃபஷ்னலாக வீடியோ எடுக்கிறவ இல்லை, ரேண்டமாக எடுக்கிற வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி பாஸ்தா ரெசிபி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது ஹெல்த்தியாக அன்ஹெல்தியான்னு எனக்கு தெரியாது, பட் நான் செய்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது ஹெல்த்தியான வெர்ஷன் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேனில் பட்டரும் கோதுமை மாவும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சின பாலை சேர்த்து நல்ல லம்சம் இல்லாத கலந்து எடுத்துக்கணும். இப்போ வேக வச்ச பாஸ்தா தனியும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கிண்டி ஃப்ரை பண்ணிவிட்டு சைடில் சத்து மாவுக்கு தேவையான கஞ்சியை காய்ச்சிட்டு இருந்தேன். என் பசங்களுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். சாட்டர்டேன்றதுனால ஹாஃப் டே வந்துடுவாங்க. இப்போ இதுக்கு சாட்டே பண்ணணும். ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு அது காயறதுக்குள்ளே வேக வச்ச பாஸ்தாவையும் சேர்த்துட்டு க்ரீம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நல்லா சூடானோடனே சைடில் பார்த்திங்கன்னா இந்தாண்ட ஒரு கை அந்தாண்ட ஒரு கை ஆட்டிக்கிட்டே இருந்தேன். நான் ஒரிகானோ சேர்த்து அதை வேகிறதுக்கு விட்டுட்டேன். இந்தாண்ட பேனில் பட்டர் சேர்த்தேன் இல்லையா, அதில் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் கேப்சிகமும் 2 சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதில் எடுத்து போட்டுட்டேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லி சாஸ் பேக்கெட் அப்படியே இருந்தது, அதையும் சேர்த்துக்கிட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். பசங்க வரதுக்குள்ளே இந்த சத்து மாவு கஞ்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சா ஆறிடும், குடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறமா லைட்டாக சால்ட் சேர்த்துட்டு கிரேட்டட் சீஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நானே கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா பாஸ்தாவோடைய அவுட்புட் இப்படி தான் இருந்தது. இன்றைக்கி செம்ம சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பங்குக்கு ஒரு கிளாஸ் சத்து மாவு குடிச்சிட்டு ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஒரு சிட்டியை வச்சுருக்காங்கன்னு அந்த மாதிரி கிளைமேட் இருந்தது. இந்த செடிக்குன்னே ஒரு கதை இருக்குது. நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது இந்த செடி வைக்கிறப்பெல்லாம் எங்கள் ஓனர் ஆண்டி பிக் பண்ணிவிட்டு அவங்க வீட்டு பாட்டில் வச்சும் போது இவ்வளோ பெரிய செடி இருந்து அந்த செடியை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் வளர மாட்டேதே அப்படின்னு நினச்ச காலமெல்லாம் உண்டு. அங்கே வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோடனே ஒரு பாட்டில் வச்சோடனே செம்ம சூப்பராக வந்திருக்கு. ஒரு செடிக்கெல்லாம் இத்தனை பொறாம. பிறக்கும் போது எதுவும் எடுத்துகிட்டு வர மாட்டோம், சாகும் போது எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஷார்ட்ஸில் பார்க்கலாமா? பாய்.